பூனாவில் இருக்கும்போது 2005 நான் பூனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரீஜனல் மேனேஜராக போனேன். பூனா சிட்டி, கோவா ஸ்டேட்டு அண்ட் மகாராஷ்டிரா, ரெஸ்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுதான் என்னோட கண்ட்ரோலில் இருந்தது. டாபர் ஃபுட்ஸில் இருந்தேன். இந்த ரியல் ஜூஸ் பிராண்டு பார்க்குறேங்க. நான் போன உடனே என்னாச்சு, ஏப்ரல் 2 எடுத்துட்டேன் 2005. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸ் க்ளோசிங் 29th ஜூன். பாம்பேலேருந்து என்னோட வீட்லேயே தான் ஆஃபீஸ். எனக்கு மார்க்கெட்லாம் போயிட்டு வருவோம். மார்க்கெட்டில் இருக்கேன். என்னோட ரீஜனல் ஜோனல் மேனேஜர் பங்கஜ் ஜோஷின்னு பேர் அவருக்கு, ராஜஸ்தானில் இருக்கிறவர். அவர் பாம்பேயில் ஜோனல் மேனேஜராக எங்களுக்கு இருக்கார். கூட்டு டொமேட்டோ பியூரின்னு ஒரு ப்ராடக்ட். மதன், வி ஹாவ் சம் 800 ட்ரேஸ். ஒரு ட்ரேயில் வந்து 27 பேக்கு, 800 ட்ரேஸ் இருக்குது. நான் பாம்பே வந்து ஒரு பாம்பே சிட்டி வந்து அந்த ஏரியா மேனேஜர். அவர் அந்த ஏரியா மேனேஜர் வந்து நான் வந்து ஒரு 500 ட்ரேஸ் நான் பில் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 300 ட்ரே பில் பண்ணிடுங்க. நான் சொன்னேன், பங்கஜ் இது வந்து நாளைக்கு எக்ஸ்பயர் ஆகிற ப்ராடக்ட் வச்சு இதை நம்ம அனுப்ப முடியாது இல்லையா? கரெக்ட் தான். நம்ம என்ன பண்ணுவோம், பில் பண்ணிவிட்டு வேல்யூ எடுத்துட்டுருவோம். நான் என்ன பண்ணுறேன், செக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு செட் அமௌண்ட் ஆஃப் த டிரான்சிட் கிரெடிட் உண்டு. இப்போ பாம்பேலேருந்து எங்களுக்கு ஸ்டாக் அமிச்சேன்னா பிவெண்டில் தான், டேனே பக்கத்தில். அங்கேருந்து எனக்கு வரதுக்கு பூனா வரதுக்கு 1 day 2 days ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன சொன்னால், இந்த 2 daysக்கு அப்புறம் நான் செக் பொறுத்தவரை நான் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிடுறேன், செக் வண்டி பாஸ் பண்ணிட்டு அவங்கள அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட். நான் சொன்ன முடியாதுன்ட்டு. 29th ஜூனு 30th இது ஒவ்வொன்றும் இதில் ஃபிட் ஆகும். நான் சொல்கிறது எல்லாம் 30th அன்னைக்கு எக்ஸ்பயர் ஆகிட்ட முடியாதுன்ட்டு. சரி டோனோ இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் வந்து ஒரு சீனியர் பர்சன். சரி வெரி கிளியர் பங்கஜ், நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை வளர்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு. அந்த பிராண்டை பில்ட் பண்ணது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அன்றைக்கி நான் வந்து 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கம்பெனியில். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் அதை என்ன டோட்டல் வேல்யூ வந்து 3.4 லட்சம் ரூபா. வேறு ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணும். உங்களுக்கு எவ்வளோ 3.4 லட்சம் தான் வேணும். நான் அங்கே அமித்ஷான்னு சொல்லி அங்கே பாம்பேல நாங்கள் 2 பேர் பேசி உங்களுக்கு அந்த 3.5 லட்ச ரூபா கொடுக்கணும் சார், இது பண்ணாதீங்க வேண்டாமா. அடுத்த உடனே ஈகோ வந்துடுச்சு அவருக்கு. நீங்கள் யார் சொல்கிறது, நீங்கள் எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறீங்க. நான் சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன் சார், நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறேன், பட் ஐ டோன்ட் திங்க் இது கரெக்ட் இல்லை சார் அப்படின்னு. எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு தெரியாதா, நீ என்ன சொல்ற. நான் வந்து மேலே வந்து இவரோட நம்ம ஜெனரல் மேனேஜர், அவர் தான் மெயின் ஹெட். ஜெனரல் மேனேஜரோட பேர். ஜெனரல் மேனேஜர்லாம் வந்து ஓப்பனாக சொல்ல போனோன்னா, இவர் வரத்துக்கு முன்னாடி நாங்களாம் தான் கம்பெனியை உருவாக்கிறோம் வர்ச்சுவலாக 1998 எல்லாரும் நல்லா தெரியும். நான் வாய் விடலை. சரி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவர் பொறுக்கலை, டப்புன்னு ஃபோனை வச்சார் மரியாதை இல்லாமல். திருப்பி 5 நிமிஷம், ஏய் மாதன் கமான் யார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். முடியாதுன்றது. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வாஸ் வெரி கிளியர் தட் அவருக்கு மரியாதை கொடுக்கல. என்னோட பிலீஃப் என்னென்னா, ஒரு ஒரு நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்குது. ஒரு 3 லட்ச ரூபாக்காக வந்து என் கம்பெனி வேல்யூவை நான் சரண்டர் பண்ணோம். அது 3 லட்சம், எனக்கு போனால் 1 லட்சம் தான் வந்திருக்கும். அதெல்லாம் சரண்டர் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி வேல்யூவே வேண்டாம் எனக்கு, பர்ஃபார்மன்ஸாக வேண்டாம். நாளைக்கு என் ஜென்ரல் மேனேஜர் ஏன் மாதன் பண்ணேன்னா, சார் என்னால் பண்ண முடியல, அடுத்த மாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயாரிப்பது. ஸோ அந்த அந்த அசெஷன் வந்து நம்மளுக்குள்ளே வந்து வளர்க்கணும். அந்த வளர்க்கணுன்ற போது ரொம்ப அன்றைக்கி அந்த அவர் பேசினது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து என் வேலைக்கே கலங்க மாட்டேன் பேசினார். நான் சின்ன பரவாயில்ல, ஏன்னா என்ன யங் ஃபேமிலி. அன்றைக்கி என் பொண்ணு வந்து ஷி வாஸ் 9 years old. 2005 இயர்ஸ் ஷி வாஸ் 9 years old. என்ன ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? இன்னொரு இடம் முன்ன பின்ன தெரியாது. நான் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஆள், எதுக்கும் பயப்படல. ஏன்னா நான் இதில் எதுவுமே குறைக்கல. ஐ எக்ஸ்பிரஸ்ட் என்னோட சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொன்னேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன். நான் என்னோட பிலீஃப் என்னென்னா, ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட மரியாதைன்ற கம்பெனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம், ஸ்பாயில் பண்ண விரும்பலை. எனக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. நாளைக்கு என்னோட ஸ்டாக்கேஸ் கிட்ட போய் டிஸ்ட்ரிபியூட் நான் நிற்கும் போது அந்த பொருளுக்கு வந்து, ஏய் மாதன் சார் இது வந்து நாளைக்கு எக்ஸ்பயர் ஆகும்போது என்ன பதில் சொல்லலாம்? ஆமாம்ப்பா, நாங்கள் பில் பண்ணி எங்கள் சேல்ஸ் எடுத்துட்டோம், உனக்கு நீ இப்போ செக்கை பாஸ் பண்ண, நான் கிரெடிட்டும் அடுத்த இன்வாய்ஸை பண்ணுறேன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுன்னு என் மனசு. அது ஒத்துக்கலாம்ண்ணா. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கன்னா பங்கஜ் ஜோஷிக்கு நேரமாக நான் ரெஸ்பெக்டை குறைக்கல. இது வந்து அந்த ஒரு ½ hour 1 hour எனக்கு அவருக்கு ரொம்ப ஹீட்டடாக போச்சு. பக்கத்தில் என் சேல்ஸ் ஆஃபீஸர் மார்க்கெட்டில் வரும் கூட இருக்கும்போது அவரும் வருத்தப்பட்டார். என்னம்மா சார் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஆச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபோனில் பேசும்போது பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அதெல்லாம் முடிச்ச போது சாலிட் ரியாலிட்டி நீ பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங், அந்த பேஸ் இருக்கு பாருங்க, அந்த பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங். ஒரு
அடிக்கடி சொல்ற வார்த்தை கை சுத்தம், வாய் சுத்தம், மனசு சுத்தம். இது நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சுச்சுவேஷனும் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டாம்.